ராதே கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்மளுக்கு சப்பாத்தியும் ஒரு கிரேவியும் பண்ணியிருக்கேன். கிரேவித்தை தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ சப்பாத்தி போட்டுருக்கோம். இந்த பாருங்க, நல்லா உப்பிண்டு வருது பாருங்க. இந்த முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நெய் தடவிட்டு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா ப்ளஃபியாகவும் வரும். அப்புறம் உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் லேயராகவும் வரும் இந்த சப்பாத்தி. அது நான் இன்னொரு நாள் மாவு எப்படி பிசைஞ்சு எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இன்னொரு காமிக்கிறேன் அப்புறமா. அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி ரெடி. அதை நல்லா வேக வைக்கணும். இந்த ஓரங்கள்லாம் எல்லாமே கரெக்டாக இடணும். இட்டால் தான் கரெக்டாக வேகும் எல்லாம். ஒரு சப்பாத்தி எடுத்துட்டோம், அடுத்த சப்பாத்தி போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி உப்பின்னு வருது பாருங்க, தெரியறதா? நல்லா உப்பின்னு வரும், ஃப்ளஃபியாக வரும். இது பாருங்க, ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஓரமெல்லாம் கொஞ்சம் இப்படி அமுக்கி கொடுத்துட்டு இது பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு நெய் விடுங்கோ. அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளஃபியான சப்பாத்தி ரெடி. இது நல்லா லேயராக பிக்க வரும், நல்லா வரும். இது முக்கோண ஷேப்பில் இட்டுட்டு நம்ம பண்ணணும்.